யூசர்ட்ட வந்து நம்பர்ஸ் வந்து கெட் பண்ண போறேன். ஸோ அதனால என்னோட வேரியபிள் வந்து நான் நம்மன்னே சொல்லி நான் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். இன்புட் ஸோ இன்ட்டு இன்புட் என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ட்ட வந்து இன்புட்டா நான் கெட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ண போறேன்? இப்போ நான் என்ன இஃப் கண்டிஷன் எழுத போறேன். இஃப் கண்டிஷன்ல என்னோட கண்டிஷன் என்ன ரைட் பண்ண போறேன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் நான் இந்த சிம்பிள் வந்து நேற்று ஆப்ரேட்டர்ஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ரிமைண்டர் வேல்யூ செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற இன்புட்டை ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர் பை 2 பண்ணும்போது 0 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாமே எல்ஸ்ல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆண்ட் நம்பரா தான் இருக்கும். ஸோ பிரிண்ட்டுக்குள்ள நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கண்டிஷன் எதா பண்ணிருக்கேன், யூசர் கொடுக்குற இன்புட் இப்போ 8ன்னு கொடுத்தனா 8 மாடல் 2 பார்க்கும்போது 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ 0 ஈக்குவல் டு 0 வந்தா இந்த பிளாக் வந்து எனக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? இதே யூசர் வந்து எனக்கு 7 கொடுத்தானா இப்போ 7 மாடல் 2 பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 ஈக்குவல் டு 0 பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸா மாறிடும். அதனால எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நான் ரைட் பண்ணிருக்கேன். சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். ஸோ என்டர் ஏ நம்பர் கேட்கும்போது நான் ஒரு நம்பர் இன்சர்ட் பண்றேன். லைக் வந்து 79 நான் இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ 79 நான் இன்சர்ட் பண்ணும்போது 79 இஸ் ஏ ஆட் நம்பர். ஸோ இட்ஸ் ரிட்டன் த ஆட் நம்பர். ஓகேவா? சேம் திங் இப்போ வந்து ரன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன என்னோட நம்பர் வந்து இன்சர்ட் பண்ண போறேன்னா 38 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இன்சர்ட் பண்றேன். திஸ் நம்பர் இஸ் ஏ ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம 79 நம்ம பார்க்கும்போது 79 மாடல் 2 பார்க்கும். 79 மாடல் 2 பார்த்தோம்னா ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 1 தான் இருக்கும். 1 ஈக்குவல் டு 0ன்னு பார்க்கும். தி கண்டிஷன் இஸ் ஏ ஃபால்ஸ். ஸோ அதனால கோ டு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகி எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கோம், 38ன்னு கொடுத்துருக்கோம். 38 மாடல் 2 பார்க்குறோம். 38 மாடல் 2 வந்து நமக்கு ரிமைண்டர் பண்ணி பார்த்தா 0 தான் நமக்கு கிடைக்கும். 0 ஈக்குவல் டு 0 பார்க்கும்போது தி கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா மாறிடுச்சு. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல எதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இதுவரை நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் எல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எலிஃப். எலிஃப்னா என்னன்னா மல்டிபிள், இது நம்ம லாஜிக்கலா பார்க்கும்போது சிங்கிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்மளோட லாஜிக்ஸ் எல்லாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் லாஜிக்ஸ் வந்து மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் எலிஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எலிஃப் வந்து மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ண நம்ம லாஜிக் டேபிள் தான் தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் எலிஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து நான் எலிஃப் வந்து சம் எக்ஸாம்பிளா சொல்றேன். லைக் வந்து யூசர் வந்து பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாருன்னா, இப்போ வந்து நான் வந்து 33ன்னு கொடுத்தாருன்னா எனக்கு வந்து இது இட் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? நம்பர். இதே வந்து எனக்கு வந்து நெகட்டிவ்ல -22ன்னு கொடுத்தாருன்னா இட் இஸ் ஏ திஸ் இஸ் கால்ட் நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து லாஜிக் ரைட் பண்ண போறோம். அதே யூசர் வந்து எனக்கு 0ன்னு கொடுக்குறாரு. இப்போ 0ன்னு கொடுத்தாருன்னா இட் இஸ் ஏ 0 அப்படின்னு சொல்லிட்டு என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்ற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ சேம் திங் ஆஸ் யூஸ்வல் வந்து யூசர் வந்து இன்புட்டா வாங்குறதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். என்னோட வேரியபிள் நான் என்ன பண்ணிருக்கேன், நம்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். டேட்டா டைப்ஸ் இன்புட். இப்போ நீங்க கூட ஃப்ளோட்டா கூட வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளோட். ஓகே. ஸோ ஃப்ளோட் யூசர் வந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் நம்மளோட டேட்டா டைப்ஸை கால் பண்ணணும். சேம் திங் நான் கால் பண்ணிருக்கேன். இன்புட் என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் என் டெர்மினல் பேஜ்ல பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து நான் என்னோட நம் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா 0க்கு அதிகமா இருந்துச்சா தட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ என்னோட எலிஃப் ஸ்டேட்மெண்ட் நான் என்னன்னா நம் வந்து
லெஸர் தென் ஜீரோவா இருந்துச்சான், ஜீரோக்கு கம்மியா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? இதே யூசர் எனக்கு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா, அது ஜீரோ இன்சர்ட் பண்ணோம்னா அது வந்து எனக்கு ஜீரோன்னு பிரிண்ட் பண்றதுக்கு என்னோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நான் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகேவா? ஸோ சேம் திங் ஐ ரன் தி ப்ரோக்ராம். என்டர் எ நம்பர்னு கேட்கும்போது நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்றேன். இப்போ 44ன்னு கொடுக்குறேன். ஸோ 44 இஸ் எ பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ எனக்கு அது பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் திங் நான் இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரை நான் இன்சர்ட் பண்றேன். ஒரு -12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் நம்பரை இன்சர்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் ரிட்டன் த நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ சேம் திங் நான் ஜீரோன்னு இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? நான் ஜீரோன்னு இன்சர்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் ரிட்டன் த ஜீரோ. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் 44 கொடுத்துருக்கோம். இப்போ நம்மங்கிற வேரியபிள்ல 44ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். செக் த கண்டிஷன். தி கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ ஆயிருக்கு. ஸோ அதனால கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கேன், -12 கொடுத்துருக்கேன். என்னோட இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸா மாறிட்டு கோ டு செக் த அனதர் கண்டிஷன். அனதர் கண்டிஷன் நான் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எழுதிருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு 0 லெஸர் தென் தான் -12. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. இதே யூசர் வந்து எனக்கு 0ன்னு இன்சர்ட் பண்றாரு. நான் ஆல்ரெடி எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் கண்டிஷன் நமக்கு எப்போ ஃபால்ஸா இருக்கும் அப்பதான் நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே எனக்கு செக் பண்ணி பார்க்குது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே எனக்கு ஃபால்ஸா மாறிடுச்சு. அதனால எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகி எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? லியோ இப்போ நம்ம எஃப்ல வந்து 0 கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி எலிஃப் கொடுக்காம அதே இடத்துல வந்து எல்ஸ் மட்டும் கொடுத்தா வந்து நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுமா? எலிஃப் கொடுக்காம டைரக்டா எல்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பர் வர்ற மாதிரி வரும் ப்ரோ. ஆனா இது வந்து 0ன்னு யூசர் கொடுத்தா அதுக்கு நம்ம எதுவுமே ரைட் பண்ணாம இருக்க முடியும்ல. ஸோ இது வந்து எப்படி இருக்கு, இந்த லாஜிக் வந்து மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதனாலதான் நான் எலிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது ஆர்டருங்களா? இஃப் எலிஃப் எல்ஸ்ங்கறத ஆர்டருங்களா? ஆமா, மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் எலிஃப் தான். ஓகே ஓகே. சிங்கிள் கண்டிஷனா இருந்துச்சா நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே ஒரு மல்டிபிள் கண்டிஷன், அதாவது ஒரு சிங்கிள் கண்டிஷனுக்கு மேல இருந்துச்சுன்னா தட் டைம்ஸ் யூஸ் ஃபார் எலிஃப். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆக்சுவல் இதோட எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்லிடுறேன். யூசர் வந்து மார்க் என்டர் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த மார்க் வந்து கிரேடு செப்பரேஷன் மாதிரி. இப்போ 90 அபோவா இருந்தா அவருக்கு கிரேடு ஏ, 80 அபோவா இருந்தா அவருக்கு கிரேடு பி, 70 அபோவ் வந்தா உங்களுக்கு கிரேடு சி, 60 அபோவ் வந்தா உங்களுக்கு கிரேடு டி, 60 பிலோ தென் அவங்க எந்த மார்க் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபெயிலுங்கிற மாதிரி நான் வந்து லாஜிக்கல் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ரைட் பண்ண போறேன். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் வந்து மார்க் வந்து ஹோல் நம்பரா இருக்கும். அதனால என்னோட டேட்டா டைப்ஸ் இன்ட். ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸ்ல என்டர் எ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ட்ட வந்து இன்புட்டா கெட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு, மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கனால நான் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னோட கண்டிஷனா ரைட் பண்ணேன். இஃப் இஃப் கண்டிஷன்ல என்னோட கண்டிஷன் என்னன்னா மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 90 அபோவா இருந்தா அவருக்கு வந்து கிரேடு ஏ. சாரி, கிரேடு ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்னன்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எலிஃப்ல நான் என்னோட கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா மார்க் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 அபோவா இருந்தா அவங்களுக்கு வந்து கிரேடு பி அப்படின்னு வந்து நான் செப்பரேட் பண்ணிருக்கேன். பி. ஸோ இங்க எப்படி இருக்கு, மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணிருக்கேன். அதனால நான் வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ல மார்க் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 70 அபோவா இருந்தா அவங்களுக்கு வந்து கிரேடு சி. ஓகேவா? ஸோ சேம் திங் 60 அபோவா இருந்தா உங்களுக்கு வந்து கிரேடு டின்னு சொல்லிட்டு என்னோட லாஜிக் ரைட் பண்ணிருக்கேன்.
பேலன்ஸ் அவங்க எந்த மார்க் இன்சர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபெயிலுங்கிற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ 60 பிலோ தான் எந்த மார்க் என்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபெயிலுங்கிற மாதிரி நான் வந்து லாஜிக் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். என்டர் எ மார்க்னு வந்து யூசர் வந்து இன்புட்டா கேட்கும் போது என்னோட மார்க்கை வந்து நான் இன்சர்ட் பண்றேன். என்னோட மார்க் வந்து நான் என்ன இன்சர்ட் பண்றேன்னா, லைக் வந்து 92 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மார்க் இன்சர்ட் பண்றேன். ஸோ 92னா உங்களுக்கு கிரேட் ஏ. ஓகேவா? சேம் திங் I run the another time the program. So after I insert the elements, so that elements வந்து நான் வந்து 67 சொல்லிட்டு என்னோட எலமெண்ட்ஸை கொடுக்குறேன். எனக்கு கிரேட் டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? சேம் திங் நான் இன்னொரு எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்றேன். லைக் வந்து 81 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மார்க் இன்சர்ட் பண்ண உங்களுக்கு வந்து கிரேட் பி. ஸோ இப்போ வந்து 60 பிலோ தான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுப்போம். ஓகேவா? ஸோ என்னோட மார்க் வந்து நான் வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு 45 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மார்க் இன்சர்ட் பண்றேன். அவங்களுக்கு ஃபெயிலுன்ட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், 92 கொடுத்துருக்கோம். ஆஸ் வெல் மார்க்குங்கிற வேரியபிள்ல 92ங்கிற எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். இஃப் செக் த கண்டிஷன், தி கண்டிஷன் வந்து எனக்கு என்னவா மாறிடுச்சு, ட்ரூவா மாறிடுச்சு. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்டா மாறிடுச்சு. சரி, பிரிண்டா ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கேன், 67 சொல்லிட்டு என்னோட மார்க் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ஆஸ் வெல் மார்க்குங்கிற வேரியபிள்ல 67ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். செக் த கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னோட கண்டிஷனை செக் பண்ணி பார்க்குது. இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸ் ஆயிட்டு, கோ டு செக் த அனதர் கண்டிஷன், தி கண்டிஷன் ஆல்சோ ஃபால்ஸ், கோ டு அனதர் கண்டிஷன், தி கண்டிஷன் ஆல்சோ ஃபால்ஸா தான் மாறிடுச்சு. அப்புறம் அனதர் கண்டிஷன் செக் பண்ணும்போது தி கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா மாறி இருக்கு. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து 81 சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்குங்கிற வேரியபிள் 81ங்கிற எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். செக் பண்ணுது இந்த கண்டிஷனை. இந்த கண்டிஷன் வந்து எனக்கு என்ன மாறிடுச்சு, ஃபால்ஸா மாறிடுச்சு. கோ டு செக் த அனதர் கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா மாறிடுச்சு. அதனால எனக்கு என்ன கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து நான் 45 கொடுத்துருக்கேன். செக் த ஆல் த கண்டிஷன், இந்த எல்லா கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது. இந்த கண்டிஷன் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனதுனால நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகி எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், எல்ஸ் வந்து ப்ரீவியஸ் கண்டிஷன் ஆல் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரீவியஸ் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா மாறிடுச்சு. அதனால எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன் பேஸ் பண்ணும்போது இந்த டைம்ஸ் யூஸ் ஃபார் எலிஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரோ. ஸோ நான் கிளாஸஸ் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல என்ன உங்களுக்கு வந்து கோட் வந்து சென்ட் பண்ணேன். ஸோ நான் கொடுக்குற கோட்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நோட் பேட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ
நோட் பேட்ல வச்சுட்டு நீங்க வந்து கிளாஸ் முடிஞ்ச ஃப்ரீ ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணி பாருங்க. இப்போ லோக்கல் மிஷின்ல. கண்டிப்பா லியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எடுத்ததுல எதுவும் டவுட் எதுவும் இருக்கா? ஒருக்கே எல்லாமே டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கீங்க.